ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அதனால இவங்க ரெண்டு பேருமே 3 மாதம் பிரிஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் நித்யா மேனன் என்ன பண்ணுறாங்களாம், அவங்களோட குழந்தைக்கு குலதெய்வம் கோயிலை வச்சு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது. கடைசியில் இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பாண்டியராஜ் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு என்ன தேவையோ அதை எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, படத்தில் காமெடிலாம் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்கு, என் கிரெடிட் சீனில் கூட காமெடியாக தான் வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் பாண்டியராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் சேர்ந்து பண்ணுற அந்த காமெடியாக இருக்கட்டும், ஹோட்டலுக்குள்ள மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்க கூட நடக்கிற அந்த பிரச்சனையை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த காமெடியாக இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் பாண்டியராஜ் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தில் மியூசிக்னு பார்த்தோம்னா, சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கை வேற லெவலில் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு 4-5 பாட்டு இருக்கும். அந்த 4-5 பாட்டுமே உண்மையிலே கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் அந்த கோயிலெல்லாம் காமிச்சது சூப்பராக இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதையும் சினிமாட்டோகிராஃபர் ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் இந்த கதையை ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் எல்லாத்துலேயுமே அவர் ஃபேமிலியை பற்றி தான் மக்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே இந்த படத்துலேயும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் பாண்டியராஜ் படத்தில் எமோஷன் காட்சியெலாம் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது மாதிரியே காமெடியாக இருக்கட்டும், கடைசியில் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த டைலாக்காக இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் பாண்டியராஜ் சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் எங்கேயுமே குறை வைக்கல. மற்றபடி படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் இந்த கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒரு சீன் கூட இருக்காரு. சில காமெடிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருக்கும். அதெல்லாம் டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.